ஹலோ காய்ஸ், இன்றைக்கி எக் ஸ்வீட் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? ஸோ அதுக்கு தேவையானது 6 முட்டை, 50 கிராம் பாதாம், அன்ஸ்வீட்டட் கோவா 200 கிராமு, அப்புறமா 6 டேபிள் ஸ்பூன் கீ, பாயில்டு மில்க்கு, அதில் வந்து சாஃப்ரான் கொஞ்சம் போட்டு வச்சுக்கோங்க. ஸோ அது ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 200 கிராம் சுகரு, கொஞ்சமாக சாஃப்ரான் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு 6 முட்டையும் வந்து பவுலில் எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஓரளவுக்கு பீட் பண்ணி வச்சுட்டு அதோட சுகர் ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது ஒரு பக்கம் வச்சுட்டு அதுக்கப்புறம் சோக் பண்ண பாதாம் எடுத்து அதை கிரைண்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அதை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுட்டு கோவா ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக மேஷ் பண்ணி விட்டு ஆட் பண்ணிக்கோங்க. அதை லைட்டாக ஒரு பிளெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாதாம் பேஸ்ட் ஆட் பண்ணிவிட்டு நல்ல ஒரு பிளெண்ட் கொடுங்க. ஸோ கெட்டியாக இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, நம்ம ஸ்டவ்வில் வச்சு மிக்ஸ் பண்ணும்போது அது ஈவன் ஆகிடும், அது மெல்ட் ஆகிடும். இந்த பாயில்டு மில்க்கு சாஃப்ரான் போட்டு வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணி நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்ததுக்கப்புறமா நம்ம 6 டேபிள் ஸ்பூன் கீ வச்சுருக்கோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு 3 டேபிள் ஸ்பூன் கீயை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணுறதுனால ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ இது ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அதை ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் பேலன்ஸ் 3 டேபிள் ஸ்பூன் வச்சுருக்கோம்ல, ஸோ அந்த 3 டேபிள் ஸ்பூன் கீயை அப்படியே இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டவ் வந்து நீங்கள் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத இதில் ஆட் பண்ணிடலாம். ஸோ ஆட் பண்ணிட்டு இப்படி தான் வாட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் வந்து விடாமல் அதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு ஒரு க்ரீமி பேஸ் வந்தோடனே நீங்கள் வந்து ஸ்டவ்வை வந்து லோ ஃப்ளேமில் ஆக்கிடணும். உங்களுக்கு ஃப்ளேவர் ரொம்ப நல்ல ஃப்ளேவர், அந்த சாஃப்ரானோட ஃப்ளேவர் அதிகம் வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா சாஃப்ரான் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவும் க்ரீமி ஆகாமல் மீடியமாக க்ரீம் ஆனால் போதும். ஸோ அதோட ஆஃப் பண்ணிவிடுங்க. நீங்கள் பண்ணுற கேப்பில் அவனை வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பேன் எடுத்து அந்த பேனில் கீ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம பண்ணி வச்சுருக்கிறது அதில் ஆட் பண்ணிவிடுங்க. ஆட் பண்ணி நல்லா ஒரு டேப் கொடுங்க, அப்போ ஈவனாக வரும். ஸோ இப்போ வந்து 180 டிகிரி 45 மினிட்ஸ் வந்து நீங்கள் பேக் பண்ணணும். இப்போ ரெடி ஆகிடுச்சு. எப்படி வந்துருக்குன்னு பார்க்கலாம். ஸோ இது எப்படி குக் ஆகிருக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி டார்க் ஆரேஞ்ச் கலர் ஆகும், எல்லோ கலராக இருக்குது. இது மாதிரி ஆயிடுச்சுன்னா நல்லா குக் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ நல்லாவே ஒரு குக் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம். இவ்வளோதான் நம்மளோட ஈஸியான ஸ்வீட்டான எக் ஸ்வீட் ரெடி ஆகிட்டு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.